Hi everyone, welcome back to my channel. Today நம்ம வீடியோல Amcat XS series Flowes மவுஸோட unboxing and usage review தான் பார்க்க போறோம். இந்த மவுஸோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன, யூஸ் பண்ண ஈஸியா இருக்கா என்னன்னு இந்த வீடியோல பிரீஃபா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணதுமே நமக்கு ஒரு வாரண்டி கார்டு இருக்கும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணதும் அந்த QR மட்டும் ஸ்கேன் பண்ணி 3 மந்த்துக்கான வாரண்டியை அவைல் பண்ணிக்கோங்க. ஹேசல் ஃப்ரீ சர்வீஸ், தடையில்லா சர்வீஸ் வந்து இந்த மவுஸுக்கு அப்ளிகபிள். நெக்ஸ்ட் குயிக் ஓவர்வியூன்னு சேட் இருக்கும். ஒயர் நல்ல லென்த்தியாக சி டைப் சார்ஜர் ஒன்று நமக்கு வந்துடும். இப்போ நம்ம மவுஸோட ரிவ்யூ அண்ட் யூசேஜ் பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். டிசைன் பார்த்தாலே ப்ரீமியம் லுக்கில் இருக்கும். எஸ்பெஷலி அந்த டியூல் ஸ்க்ரோல் தான் ஹைலைட்டே. மவுஸோட பேக் சைட் பாருங்கள், எந்த மவுஸ்லேயுமே இப்போல்லாம் டிசைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் லுக்கில் வந்து இந்த மவுஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு யூசர் மேனுவல் கார்டு இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னாலே இதை ரீட் பண்ண வேண்டிய நெசசரி கிடையாது. கிளைம் யுவர் 100 அமேசான் ஷாப்பிங் வவுச்சர் ஒன்று அமேசான்லேருந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் QR மட்டும் ஸ்கேன் பண்ணி அமேசானில் வாட் எவர் நீங்கள் 100 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது மவுஸோட யூசேஜ் பற்றி பார்க்கலாம். மவுஸோட பேக் சைடில் 2.4Gயில் ஒரு சிப் இருக்கும். அதை டைரெக்டாக நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி ஒயர்லெஸ் மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். லேப்டாப் மட்டும் இல்லை, ப்ளூடூத், USB மோட், மொபைல், டேப் இது எல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக இந்த மவுஸில் நம்ம 4 டிவைசஸ் வரையுமே ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மவுஸை நம்ம யூஸ் பண்ணும்போது ஆன் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஆஃப் பண்ண மறந்துட்டால் கூட ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைமுக்கு மேலே அது ஆனில் இருக்காது, ஆஃப் ஆகிடும். இந்த மவுஸோட பட்டன்ஸ் அண்ட் ஸ்க்ரால் டைப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஒர்க் பண்ணும்போது ஏதாவது டபுள் டைம் கிளிக் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்க பட்டனை டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணிகிட்ருப்போம். பட் இந்த மவுஸில் நீங்கள் அதை பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் லெஃப்ட் சைடு பக்கத்தில் இருக்க அந்த பட்டனை நீங்கள் 1 டைம் ப்ரெஸ் பண்ணாலே டபுள் கிளிக் ஆகிடும். டபுள் கிளிக்கு இந்த பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். அப் அண்ட் டவுனுக்கு சென்டரில் வர வெர்டிக்கல் ஸ்க்ராலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு இந்த ஹரிசாண்டல் ஸ்க்ராலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லேப்டாப் பாருங்கள், அதில் உங்களுக்கு மூவ் ஆகிறது தெரியும். தென் இந்த மவுஸோட ஹைலைட்டே இந்த TPI மோடு பட்டன் தான். TPI மோட் அப்படின்னா டாட் பர் இன்ச், விச் மீன்ஸ் லெவல் ஆஃப் ஸ்பீடு. 400லேருந்து 3200 வரையும் 5 லெவல் ஆஃப் மோடில் கர்சரோட ஸ்பீடு இருக்கும். நீங்கள் லேப்டாப் பார்த்தாலே தெரியும், நான் ஒவ்வொரு டைம் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது கர்சரோட ஸ்பீட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஹை ஸ்பீடில் வச்சுருக்கேன், இப்போ லோ மோடில் 400ல் வைக்கிறேன். எவ்வளோ ஸ்லோவாக ஒர்க் ஆகுது பாருங்கள். தென் ஃபார்வர்ட் பேக்வேர்டு போகணுன்னா கீபோர்டு போய் நம்ம டச் பண்ணிகிட்ருப்போம். பட் இந்த மவுஸில் சைட்லேயே ஃபார்வர்ட் பேக்வேர்டு ஆப்ஷன் வந்துடும். எக்ஸலில் ஒர்க் பண்ணும்போது கூட Ctrl+Z, Ctrl+Y நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம டைரெக்டாக மவுஸ்லேயே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எப்படி டிவைசஸ் கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம Bluetooth 1, Bluetooth 2, Bluetooth 3 அப்படின்னு ஈஸியாகவே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் லேப்டாப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால 2.4Gலேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சி டைப் சார்ஜர் ஒன்று வந்துடும். நம்ம 1 டைம் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா 10 days வரையும் நம்ம சார்ஜ் பண்ண நீடில்லை. சி டைப்பில் வரதுனால சார்ஜிங் ஆப்ஷனும் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. இந்த மவுஸ் யூஸ் பண்ணால் மட்டும் நம்மளுக்கு கை வலிங்கிறதே இருக்காதுங்க. ஏன்னா எர்கானமிக் டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு டிசைன் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் லாங் டைம் யூஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு கை வலிங்கிறது இருக்காது. ஜஸ்ட் 1400க்கு வாங்கியிருந்த இந்த மவுஸோட லிங்க்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.